இன்னைக்கு நம்ம நிற்கிற இடம் வந்து ஸ்டுடியோ ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் ஷாப் தான். வீடு நம்ம எப்படி மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கும், ஃபால் சீலிங்கோட பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம். கோயிலே பியூட்டிஃபுல்லா இருந்தது. கார்டன் மாதிரி Yes, செட்டப். yes, ma'am. ஒரு வீட்டுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் எதிர்பார்க்கிறது வந்து Kitchen, கிச்சன். yes, சோ அந்த absolutely, கிச்சன் ma'am. செட்டப் பத்தி True. பேசலாம். கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் you get so many options. இந்த ரெண்டு டபுள் டோரையும் நம்ம ஹைட்ராலிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். This is a banana basket, or you can also call an S basket. சோ கார்னரும் நல்லா யூட்டிலைஸ் கார்னர், ஆமா, அந்த blank corner யூஸ் பண்ணலாம். சோ ஒவ்வொரு ஸ்பேஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் மாதிரி ஒன்னு பண்ணிருக்கோம் மேம். This is a dining table. Check this up. So this becomes a space saving. So this becomes a space saving. அந்த சைடுல இருந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. இத நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சின்னதா கூட பண்ணிக்கலாம். So இது வந்து ஒரு 6 அடி வாட்டர் மேம். His and her. His துணி இருக்கும் and her ஓட துணி இருக்கும். Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிற்கிற இடம் வந்து ஸ்டுடியோ ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் ஷாப் தான். ஸோ இங்கே வந்து வீட்டுக்கான இன்டீரியருக்கான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னே சொல்லலாம். ஸ்டுடியோ ஹோம்ஸோட எம்டி வந்துட்டு இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் உள்ள இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணி நமக்கு இன்டீரியர் சம்பந்தமா இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hello sir. Please take a seat. Thank you. இதுதான் ஸ்டுடியோ ஹோம்ஸோட ஃபவுண்டர் அண்ட் எம்டி வினோத். இவர்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வந்திருக்கோம். ஹை சார். ஹலோ மேம். ஆக்சுவலி உள்ள வந்தோடனே ஆஃபீஸ் ப்ரிமிசஸே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. தேங்க் யூ மேம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எப்போ இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? மேம், இது வந்து நாங்க ஒரு 13 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். I started, I was earlier with real estate. Then I started with my friend கூட ஸ்டார்ட் பண்ணி, then friend கூட I wasn't working அங்க பார்ட்னரா எதுவும் இல்லை, but I was kind of working with him. So working பண்ணும் போது then we got apart and அதுக்கப்புறம் I started my own. Okay. So I got interest in it. Then I did my 3 years interiors course. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் then full-fledged I started. So இப்போ இது ஸ்டார்ட் பண்ணி we have our own factory setup, we have our own showroom here. Okay. So it's been 13 years now. God's grace is going good. அதான் நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ப்ரிமிசஸே ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொன்னேன். ஸோ உள்ள போயிட்டு நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்க வந்துட்டு கண்டிப்பா மேம், you want to see our showroom, you can see our showroom. We have our kitchen setup. It's not a big showroom, but it is small, but we have covered almost everything here. So you can have a look. Please come, I'll show it to you. ஸோ ஆஃபீஸோட ஃபோயர் இதுதான், பட் நீங்க வேற ஏதோ விஷயங்கள் வச்சிருக்கீங்க. பட் மேம், இங்க இப்போ உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா we have a small shoe rack setup. Yes. So உள்ள வந்தோம்னா you have a sitting area where you can sit and tie shoes. So client வந்தாங்கன்னா we can show a sample of shoe rack, and as soon as you enter we have a welcome area where we have a Buddha, we have a vertical garden. So அந்த மாதிரி there are a couple of samples which we have created in showroom itself. So client உள்ள வரும்போது they should feel like home. Okay, இங்க உள்ள வரும்போது வீடு நம்ம எப்படி மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கும், ஃபால் சீலிங்கோட பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லா டைப்பும் we have done. கோயிலே ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த கார்டன் மாதிரி செட்டப். Yes ma'am, நிறைய கொடுக்கலாம், but here since it is we have just given it's a சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an open பூஜா செட்டப். ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கு அது. இப்போ இங்கேயே வந்து நம்ம க்ளோஸ்டு பூஜா மாதிரி டோர்ஸ்லாம் வச்சு பண்ணா then it will like feel smaller. So this is a new kind wherein இப்போ இதுவும் ஓபன் பூஜா கான்செப்டும் வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மோஸ்டா வந்துட்டு பூஜா செல்ஃப்ல வைக்க மாட்டாங்க, பட் இட்ஸ் டிஃபரண்ட். எஸ் மேம். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் கற்பூரம் அந்த மாதிரி ஏற்றும் போது அது ஏதாவது பிளாக் ஆச்சுன்னா கூட நீங்க தண்ணியால லைட்டா தொடச்சிங்கனாலும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ரொம்ப ப்ராப்ளம் வராது. ஓகே, சோ இது வந்து வுட்க்கு மேல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா மேம், வுட்க்கு மேல பேஸ்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லைஃப் லாங் இருக்கும். இட்ஸ் நாட் கோயிங் டு harm you or fall down ஆகும், அந்த மாதிரில எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, போட்டோஸ் நிறைய இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், இங்க ஸ்டோன்ல இருக்கிறது வந்து ஸ்டோன்ல எடுத்துட்டு we'll give some different paneling. ஏன்னா then they have to screw on it, photo போடணும். அப்போ then we'll give some different options. So client to basically when it comes to interior designing, it is full and full based on client's requirement. Okay. There are so many varieties நாங்க clientக்கு we can propose. சூப்பர் சார். சோ ஒரு வீட்டுக்கு முக்கியமான விஷயம் அப்படினு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் எதிர்பார்க்கிறது வந்து கிச்சன். Yes, சோ அந்த absolutely. கிச்சன் செட்டப் பத்தி பேசலாம். So கிச்சனை பொறுத்தவரைக்கும் மேம் we have two types of setup. One, this is one setup and that is other. இந்த ரெண்டுத்துலயும் என்ன டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா கிச்சனோட ஆக்சஸரிஸ். இப்போ ஆக்சஸரிஸ்ல தான் உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா you have these PVC type baskets.
ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணி வெசல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதில் அந்த ப்ராப்ளம் வரும். பட் வேற அந்த கிச்சன் நீங்கள் பார்க்கும்போது யூ வில் ஹேவ் எவ்ரிதிங் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ உங்களுக்கு வாட்டரில் கண்டாமினேஷன் இருந்தால் அது ரஸ்ட் ஆகும். ஸோ தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் இன் இட். ஸோ யூ ஹேவ் திஸ் ஒன் விச் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், தட் இஸ் லிட்டில் சீப்பர். ஓகே. இது வந்து நம்ம எடுத்து வாஷே பண்ணிக்கலாம். எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி தாராளமாக. ஸோ உங்களுக்கு எப்பவுமே கரோடிங் அந்த ப்ராப்ளம் இருக்காது, ரஸ்ட் ஆகாது எப்பவுமே. ஆனால் அந்த இதில் தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் திங்ஸ் கெட்டிங் ரஸ்டட். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் பேட்டர்ன் வேர் யூ கெட் வித் கிளாஸ். அதே அகெயின் திஸ் வில் நாட் கோயிங் டு கரோட் எனிதிங். ஸோ உங்களுக்கு லாங் லாஸ்டிங் நிறைய இருக்கும் இதில். Then like this, you have different patterns. இப்போ பெரிய basket, cookers, frying pans, dosa tawas, அது எல்லாமே இதுலயே நீங்க வச்சுக்கலாம். சோ இது என்ன மெட்டீரியல் சார் ஆக்சுவலி? Ma'am, this is actually an acrylic. So finishesலயும் பாத்தீங்கன்னா it starts from matte finish. Matte ல இருந்து next you have a gloss, you then have acrylic, you have veneer, you have PU. First is we have to use a waterproof for kitchen always. ஏன்னா it's always more of moisture ஆன ஏரியா. இங்க ஹியூமிட் வந்து எப்பவுமே கிச்சன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினிஷ் வைஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் டிபெண்டிங் ஆன் அ பட்ஜெட். லைக் நீங்கள் மேட்ல எடுத்தீங்கனாலும் அழகாக தான் இருக்கும், அக்ரிலிக்ல போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும், கிளாஸில் இல்லை லேக்கர்டில் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேவ் அ ஸ்டெயின். உங்களுக்கு கை தவறி பிக்கல் இல்லை ஆயில் ஸ்டெயின்ஸ் ஏதாவது விழுந்தா கூட நீங்கள் ஈஸியாக அதை வைப் பண்ணிக்கலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி ஆன் தோஸ் கிரவுண்ட்ஸ். யூ கம்ப்ளீட்லி யூசர் ஃப்ரெண்ட்லி தான் எல்லாமே. மேலே டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூ ஹேவ் கிரனைட், யூ ஹேவ் கிளாத் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் யூ கேன் ஹேவ் அ கிரனைட் ஆஸ் வெல். ஸோ ஈவன் தேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசபிலிட்டி இஸ் ஃபைன். பட் மெயின்டைனிங் அ கிச்சன் இஸ் வெரி மோர் இம்பார்ட்டன்ட். எவ்ரிடே ஒன்ஸ் ஒரு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிட்டா போதும் மேம். நாட் அ கிரேட் திங், ஜஸ்ட் அ வைப்பிங் ஆஃப் அ கிளாத், தட்ஸ் இட். இஃப் யூ பிலீவ் இன் வாஸ்து we can check entries about vastu. Okay, so அதையும் நீங்க பண்றீங்க? எல்லாம் ஆமா மேம். ஈவன் வாஸ்து we look at. So we offer customers that வாஸ்து பிரகாரம் நம்ம சிங்கை மாற்றலாம், வாஸ்து பிரகாரம் நம்ம கிச்சன் குக்கிங் ஏரியாவை மாற்றலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஸோ இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்பேஸாக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பெருசாக காமிக்கிறோம், சின்ன இடமா இருந்தாலும் யூஸ் பண்ணுற கலரை பொறுத்து அது பெருசாக காமிக்கும். என்ன மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? இப்போ சின்ன இடமா இருந்தால் we will always suggest to go with lighter shades. பெரிய இடமா இருந்தால் we can go with darker shades. Okay. And again இந்த நடுவுலயே வந்து கிளைண்டோட சாய்ஸ் ரொம்ப some will have always நம்ம வீடு வந்து ஒரு கனவுன்னு மேம். ஸோ அந்த கனவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கான கலர்ஸும் இருக்கும். தட் ஐ வாண்டட் டு ஹேவ் அ ஒயிட் கிச்சன், ஐ வாண்டட் டு ஹேவ் அ பிளாக் கிச்சன், இல்லை ப்ளூ, பர்பிள், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கிளைண்டோட சாய்ஸ்க்கும் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற கலர் சாய்ஸஸ் தான் இப்போ உங்களுக்கு அந்த பிடிச்ச கலராக இருந்தால் we will not interfere in it. So this is a typical interior designing company man. Completely customizable. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி we'll work on that. இப்போ மேல இந்த ஷெல்ஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்டா வந்துட்டு இப்போ ஹைட்ராலிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு? கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் யூ கெட் so many options in terms of இந்த ரெண்டு டபுள் டோரையும் நம்ம ஹைட்ராலிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இருக்கு. சோ அதுலயே we get double hydraulic wherein you can lift up both. So அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. And you get different type of glass to choose. Like this is a checks pattern, acid pattern, liners. So wall mount பொறுத்த வரைக்கும் it's very important to have your small masala dabbas in handy so that you can quickly access them. So that's why we give more of the time wall mount so that you can have your most of like pulses அதெல்லாம் கூட நீங்க உள்ள வச்சுக்கலாம். So you can accommodate your kitchen accordingly. So இந்த செட்டப் பார்த்தாச்சு. So அங்க ஒரு செட்டப் இருக்கு கிச்சன் செட்டப். அத பாருங்க. அங்க இந்த செட்டப்புக்கு முன்னால மேம் இங்க இன்னொரு சின்ன ஏரியா இருக்கு. இத நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு OTG ஏரியாக்காக செட்டப் இருக்கு மேம். So OTG வந்து லைக் oven, toaster and griller. இந்த மூணுமே வந்து இதுக்கான ஒரு டெடிகேட்டட் ஏரியா. So இதுவே வந்து கிச்சன் செட்டப்ல இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. So அதுக்கான ஏரியா உங்களுக்கு OTG இதுல வந்துரும். இதுக்குள்ள அதோட பிளவுசஸ், அதோட சின்ன உங்களுக்கு ஆக்சஸரிஸ் அதெல்லாம் இந்த ட்ரால வச்சுக்கலாம். இந்த டபுள் டோரும் வந்து அதுக்கான பர்பஸ்க்கு இல்ல நம்ம விக்கர் பாஸ்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். So this is basically called as an OTG unit also. Super sir. So complete setup. Yes, this is a complete setup. இதுவே வந்துட்டு ஒரு சின்னதா வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணா கிச்சனை வந்து மாத்திரலாம் போல இருக்கு. அப்படிதான். கண்டிப்பா. Yes sir. So அத பார்க்கலாம். Yes please. இப்போ இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேம் அதுல வந்து டாண்டம் ஃபிட்டிங்ஸ் நம்ம பேசினோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு SS கேட்டகரிஸ்ல எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும். ஸோ which is again பட்ஜெட் வைஸும் நம்ம பார்க்கலாம்,
இல்ல some clients will still prefer SS. ம். ஏன்னா SS is not that நம்ம முன்னால எல்லாம் இல்ல. ம். இவ்வளவு வருஷமா SS தான் இருக்கு. ஆமா. இப்போதான் we have new technology. ஆமா. But still we do have clients who also ask for SS. ம். So it's not that this is bad or that is good. ம். Both are same, but both are sometimes it's budget பட் தகுந்த அது மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற மாரி ரஸ்ட் அந்த ஃபார்மாங்கிற Yes. எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. இருக்குங்க மேம். பட் ஸ்டில் இது வந்துட்டு நல்லா தான் இருக்கு. நல்லா தான் ரைட்? இருக்கு. ஸோ ஏன்னா யா. இதுல உங்களுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா you have inbuilt variation. யா. Like நீங்க plates இந்த மாதிரி தனியா rack ம். பண்ணிக்கலாம். And then you get this as cup and saucer. ம். And this is again இதுலயே உங்களுக்கு ம். bifurcations இருக்கு. ஸ்பூன்ஸ் அந்த மாதிரிலாம் Spoons இருக்கு. and எல்லாமே வச்சுக்கலாம். ஓகே. And these are like bigger baskets again. இப்போ இதுல வந்து we have incorporated there's you also have a deluxe ladder. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு சார். So இதுல வந்து you can have a complete உங்க எல்லா ஆமா ப்ரொவிஷன்ஸும் வச்சுக்கலாம். groceries ஃபுல்லா நீங்க ஒரு ம். மந்த்துக்கான groceries ஆட்டா oil bag ம். அந்த மாதிரி எல்லாமே நீங்க இதுக்குள்ள வச்சுக்கலாம் மேம். This is a banana basket ஓ. or you can also call it an S basket. ஓகே. ஸோ கார்னரும் நல்லா யூட்டிலைஸ் கார்னர் ஆயிருக்கு. ஆமா அந்த பிளைண்ட் கார்னர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒவ்வொரு blind ஸ்பேஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். yes absolutely ம். ma'am. அந்த இப்போ அந்த எண்ட் வரைக்கும் we can't reach. So ம். இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் இருந்தா we can reach to that end also. எக்ஸாக்ட்லி. And இதுக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னா ஆமா ஒரு இந்த சின்ன கவுண்டரும் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இங்க இங்க வந்து நீங்க சின்ன யா. கப்ஸ் வச்சுக்கலாம். ம். அண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்னூப் மாதிரி இருக்குது. எஸ். ஸோ குயிக்கா இப்போ ஆஃபீஸ் போகும்போது ஒரு காஃபி அண்ட் ஒரு தோசை சாப்பிட்டு போகணும். டக்குனு இங்கேயே வந்து நின்று அழகா சாப்பிட்டு போயிடலாம். யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் அ டைனிங். எஸ். ஸோ எனக்கு நீங்க நிறைய வந்துட்டு மெட்டீரியல் சொல்றீங்க ரைட்? எஸ் மேம். ஸோ ஒரு கரெக்ட் மெட்டீரியல் இது நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு வந்து கஸ்டமர்ஸ் எப்படி சூஸ் பண்றது? கரெக்ட். தட்ஸ் ம். அ குட் கொஸ்டின் மேம். ம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம நல்ல மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது அதுல மெயின் கோர் மெட்டீரியல் இப்போ ஒரு வண்டிக்கு இன்ஜின் இஸ் மெயின் மேம். Of course, ம். tires and other things also important. But when it comes to a kitchen, choosing a material, kitchen பொறுத்த வரைக்கும் we should always go with plywood. ம். Nowadays you do have marketல நிறைய materials இருக்கு ம். plywoodக்கு substitute பண்றாங்க. ம். But till now the market is still experiencing plywood as a best output for it. But ம். still there are people in the same industry where things have been compromised. ம். But we shouldn't do that in terms of longevity for a client. ம். இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். We'll still choose a good one. ம். So in terms of choosing a good material, plywood is always a good option to go for kitchen. But nowadays we have a technology with our machines where we can complete seal all areas. Termite வரதுக்கு zero possibilities மாதிரி ஓகே. ஆயிடும். ஸோ அதுக்கான கரையானுக்கான வேலையே இல்ல. வேலையே ஸோ இல்ல அதுக்கு அங்க. அதுக்கும் ஆமா. வந்துட்டு நீங்க எல்லாமே பண்ணி Absolutely கொடுக்குறீங்க. ma'am. நம்ம கொடுக்குற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா you have a warranty ம். and you do have a service related issue. You know, ஓகே. service guarantee as well to it. ஸோ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி வேற ஏதாவது மெட்டீரியல் நோக்கி வருவாங்க. பிளைவுட்டுக்கே வரமாட்டாங்க. Right. ஸோ ஆனா வந்துட்டு அவங்க கம்பேர் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. காஸ்ட்லியா இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க வேற ஒரு மெட்டீரியல் Yes. எடுத்துட்டு போயிருப்பாங்க. Okay. ஸோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? We have some PVC grade materials ம். or composite materialsலாம் நிறைய இருக்கு. பட் ஆனா it's not fully tested by the entire industry. ம். Few have been testing, but we have tested failures. Main is the screw ஓட density ma'am. Screw ஓட அந்த அந்த ஒரு டைட்னஸ் அந்த ஒரு ஹோல்டு வந்து இட்ஸ் நத்திங் பெட்டர் தென் பிளைவுட் டில் நவ். ஓகே. இதெல்லாம் சிலதெல்லாம் ஸ்க்ளூ போக போக லூஸ் ஆகிடும், இல்லை லேமினேஷனோட ஃபேக்டர் பிரிஞ்சு வந்துடும். தோஸ் ஆர் ஸ்டில் யூனோ கம்ப்ளைண்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் எஸ் ஃபியூச்சரில் வந்து we have to shift from plywood to go green. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா nowadays every industry plywood இப்போ ஒன்று கட் பண்ணுறாங்க இல்லை ஒரு மரத்தை கட் பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கே ஒரு மரத்தை போடவும் செய்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் this industry is compromising with plywood. There's nothing like that. எனக்கு ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ முன்ன வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், மேல வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்கும், லாஃப்ட் இருக்கும், அதுக்கு கீழே. ஸோ அது ஒரு தனியா தெரியும், இது ஒரு தனியா தெரியும். பட் அது மாதிரி இப்போ போடவே கூடாது, அது ஓல்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபுல்லா வந்து ஃபுல் லென்த் வந்து இருக்கு, அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்கு. அண்ட் இப்போ அந்த லாஃப்ட்ன்றது வந்து we are with our roots, Indian roots. So we still provide loft to the நம்ம டிசைன்லயும் வந்து நம்ம நிறைய இதுல இருந்து லாஃப்ட் காட்டுறோம். And floor to ceiling it's a new option in India now, which is where you have shutters from floor to ceiling level. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தரையில இருந்து மேல வரைக்கும் one single close இருக்கும். Some prefer that, some don't prefer, maybe because of budget or they don't want. இப்போ ஓபன் பண்ணனும் லாஃப்ட் எல்லாம் தெரியுமே, சோ அது எனக்கு நீங்க லாஃப்ட் தனியாவே கொடுத்துருங்க, அதோட வேண்டாம். ஒன்னு லைக் வாட் we offer to our client is, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடு வாங்கியிருக்கீங்க, நீங்க இன்னைக்கு வந்து எங்க கூட சைன் அப் பண்றீங்க. ஸோ யூ வில் பே இன் அட்வான்ஸ். லைக் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல இந்த மாதிரி இதுதான் பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம அக்ரி பண்ணியிருக்கோம், இல்லை இதுதான் நம்ம பேக்கேஜா அக்ரி பண்ணியிருக்கோம்
அப்படின்னு நம்ம பேசும்போது, ஸோ இதுதான் நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு வீடு கிடைச்சாலும் அதே ரேட்டு தான் இருக்கும்போது, ஓகே. அந்த ரேட் எதுவும் எப்பவுமே மாறப்போறதில்ல. ஸோ தட் வி கிவ் அ ப்ராமிஸ் டூ அவர் கிளையண்ட் தட் ஆஸ் அ ரேட் கேரண்டி. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன ஆகும்னா, தட் யூ ஹேவ் நீங்க வீடு வாங்கிட்டீங்க. இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு பில்டர் வந்து லாஃப்ட் குடுக்குறாங்க. அந்த லாஃப்ட் கான்கிரீட்ல நீங்க பண்ணி, அதுக்கு மேல லாஃப்ட்க்கு நீங்க தனியா செலவு பண்ணி, தட்ஸ் அ வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ யூ கேன் அவாய்ட் மேக்கிங் தட் லாஃப்ட். நம்ம வார்ட்ரோப் மேலேயே நம்ம லாஃப்ட்ட பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஸோ வார்ட்ரோப் இப்போ மேலேயே நம்ம ஆமா. ஸோ பண்ணிக்கலாம். அந்த மாரி சேவிங் டிப்ஸும் வந்து நாங்க நெறைய கிளையண்ட் கிட்ட குடுப்போம். தட் ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் ஒன்லி சைன்ட் அப் ஏர்லியர். நீங்க வீடு வாங்கிட்டு இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். மேபி இட்ஸ் ஜஸ்ட் அன் எஜுகேஷனல் பார்ட் ஆஃப் யூ வேர் மோர் ஆஃப் தி அவேர்னஸ் ஹேஸ் டு கம் டு த மார்க்கெட். நிச்சயமா. ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல தான் மேம் நீங்க வீடு வாங்கும்போதே நீங்க இன்டீரியர்ஸும் எடுத்தீங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர். ஸோ நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வந்தப்ப சொன்னீங்க, ஓன் ஃபேக்டரி இருக்கு அப்படிங்கிற எஸ், மாரி சொன்னீங்க. எஸ் மேம். அதுவும் வந்துட்டு எஸ் வி ஹேவ் அதுக்குன்ட்டு தனியா செட்டப், தனி ஸ்டாஃப் இருக்கு. ம். நம்ம ஆஃபீஸ் வேலைக்கு தனி ஸ்டாஃப் இருக்கு. ம். சைட் எக்ஸிகியூஷனுக்கு தனி கார்பெண்டர்ஸ் அண்ட் ஓகே. லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு மிக்ஸ். நம்ம அங்க பண்ணி இங்க பண்றோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. அங்க நிப்பாட்டி ஸோ வி ஹேவ் தனி செட் ஆஃப் கார்பெண்டர்ஸ். ம். அவங்களுக்கு தனியா ரூம் எடுத்து குடுத்துருக்கோம். ம். ஸோ தட் அவங்க ஸ்டேயிங்க்கும் சரி, அவங்க சாப்பாடு செலவு எல்லாமே இஸ் பீங் டேக்கன் கேர் பை அஸ். ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் வார்ட்ரோப்ல பார்த்தீங்கன்னா, ஹியர் வி ஹேவ் 3 செட்டப். வி ஹேவ் 3 ஃபீட், 4 ஃபீட் அண்ட் 6 ஃபீட் வார்ட்ரோப் ஓகே. தேர். ம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் அகைன் டிபெண்டிங் ஆன் ஸ்பேஸ். ம். 3 அடி வார்ட்ரோப் ரூமுக்கு எப்படி இருக்கும்? 4 அடி வார்ட்ரோப் எப்படி இருக்கும்? 6 அடி வார்ட்ரோப் எப்படி இருக்கும்? நீங்க பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் ஈவன் மோர் ஐடியாஸ் டு இட். தட் ஓகே இந்த சைஸ் இருந்தா போதும். அகைன் நீங்க கேட்டீங்களே மேம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா அது சர்வ் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாரி கேட்டகரிஸ்க்கும் வி டூ ஹேவ் வார்ட்ரோப்ஸ். அப்பதான் ஒரு டவுட் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்லைடிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆமா. ஸ்லைடிங் எந்த ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம்? இல்ல நார்மலா ஓப்பனா யூஸ் பண்ணலாமா? இது வந்து ஸ்பேஸ் சேவிங்கா இருக்குமா? அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஸ்லைடிங் எங்க யூஸ் பண்ணலாம்? ஓப்பன் பண்றத எங்க யூஸ் பண்ணலாம்? வார்ட்ரோப். மேம் இப்போ ரூம் ரொம்ப சின்னதா இருக்குன்னா, வி கேன் கோ வித் ஸ்லைடிங். ஆ. If room is little spaces, ம். breathable na, we can go with openable. ம். Openable is always user friendly. ம். Slidingல maybe after 2-3 years நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி there may be some problems. Not as problems இருக்காது. Yes, slidingனா it's a mechanism. So அந்த mechanismல ஏதாவது சின்ன problems வரலாம். But ஆனா openableல it's always user friendly. ஓகே, ஃபைன். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? Please ma'am. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have all our collections. ஓகே. Laminate collections complete இந்த பக்கமும் இருக்கு. ஓகே. So in terms of color choices you have plenty. ஓகே. யூ கேன் சூஸ் மெனி. இன் டர்ம் நீங்க கலர்ஸ் கேட்டிருந்தீங்களா? கலர்ஸ், ஃபினிஷஸ். ஸோ அது எல்லாமே இங்க இருக்கு. நீங்க கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது வில் ஓப்பன் ஆல் தி புக்ஸ். எல்லாமே இருக்கு. ஷேட்ஸும் அப்சல்யூட்லி வச்சிருக்கீங்க. இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு மேம். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு ஆக்சுவலி எஸ் ஸ்லைட். ஸோ இங்கேயும் வந்து யூ ஹேவ் கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லேமினேட்ஸ். ஓகே. யூ ஹேவ் மேட், யூ ஹேவ் அக்ரிலிக், யூ ஹேவ் கிளாஸ், பிவிசி லேமினேட்ஸ், வீனியர்ஸ், அந்த மாதிரி யூ ஹேவ் கம்ப்ளீட் ஸ்டோரேஜ். அந்த கேட்ட கலரும் அதே மெட்டீரியலும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இட்ஸ் ரொம்ப சின்னது. ஸோ இருக்கிறத வச்சு பண்ணிடலாம் அப்டின்னு நெறைய இன்டீரியர்ஸ் அது மாரி பண்ணிடுவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அத டெலிவர் பண்றதுல எவ்வளவு தூரம் நீங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்ல மேம் எங்க கிட்ட. ஸோ வாட் எவர் வி ஹேவ் கிவன் வி மேக் ஷூர் அது லேட் ஆனாலும் கிளைண்ட் கிட்ட நாங்க சொல்லிடுவோம். மேம் இது இப்போ இங்க இல்ல 10 நாள் ஆகும். நீங்க இது போக வேற ஏதாவது கலர் சூஸ் பண்ணீங்களான்னு கேட்போம். ஸோ வில் டேக் அ செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தெம். அது இருந்தா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வெயிட் பண்ணுங்கன்னா வில் வெயிட் until that we get the laminate. பட் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னால we will do a ground work first to make sure that we are getting that laminate. நீங்க கேட்ட கலர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எங்களுக்கு இருக்கும். ஓகே. சோ இது எத்தனை ஃபீட் சார் இந்த இது 4 ஃபீட் மேம். 4 ஃபீட். இப்போ 6 ஃபீட் பார்க்கலாமா நம்ம? வாங்க மேம் ப்ளீஸ். இதுல நீங்க 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. 2 மெட்டீரியல்ஸ் சார், 2 வெவ்வேறு மெட்டீரியல்ஸ். இல்ல ஒரே மெட்டீரியல் தான் மேம். கலர் காம்பினேஷன் தான் டிஃபரண்டா காமிக்கும். so that you get a broader perspective. Though it is a 6 feet wardrobe but still we have given a combination. So dual work கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வார்ட்ரோப்ஸ்ல நீங்க பாக்கும்போது ஒரே ஷேடா இருந்தது. இங்க வந்து you have ஒரே வார்ட்ரோப்ல நம்ம பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம். நம்ம டிசைன் தீம் கூட எடுத்துனோம்னா. So this is one just an option to show client that இதுலயே நம்ம பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம். மோனோட்ரஸா ஒரே கலரா கொடுக்கிறது we can even give a different colors. ஓகே. சோ இதுவும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே நேரம் வந்து கீழ ஹைட்ராலிக் வந்து இந்த ஸ்மூத்தா போகுது. எஸ் மேம். சோ இது வந்து ஒரு 6 அடி வார்ட்ரோப் மேம். his and her அந்த கான்செப்ட்ல. சோ his துணி இருக்கும் and her ஓட துணியா இருக்கும். சோ ஒரு 6 feet வார்ட்ரோப்ல ரெண்டு பேருக்கான வார்ட்ரோப் ஒரே இடத்துல. இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் மாதிரி ஒன்னு பண்ணிருக்கோம் மேம். திஸ் இஸ் a டைனிங் டேபிள். சின்ன ஏரியா இது நாங்க ஒரு கொஞ்சம் பெருசா கூட பண்ணிருக்கோம். இதோட சின்னதா பண்ணதாவும் பண்ணிக்கலாம். Like you can lift this up. So this becomes a space saving மேம். So this becomes a space saving. அந்த சைடுல இருந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே.
இதை நீங்கள் It's க்ளோஸ் nice. பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சின்னதாக கூட பண்ணிக்கலாம். இதுலயே வந்துட்டு ஸ்டோரேஜும் வச்சிருக்கீங்க. ஸ்டோரேஜும் இருக்கு மேம். ஸோ ஓகே. ஸோ நீங்கள் இங்கேயே பிளேட்ஸ் சேர்ஸே எல்லாமே வச்சிடலாம். வச்சுக்கலாம். எஸ் ஓகே. மேம். ம். பிளேட்ஸ் வச்சுக்கலாம், ஸ்பூன் வச்சுக்கலாம், மேலே உள்ள ம். நீங்கள் ஏதாவது ஷீட் ஏதாவது போடுறதா கூட ஸோ அது கூட 2 நீங்கள் சைடுமே நம்ம மடிச்சுக்கலாம். இது ஃபோல்ட் 2 பண்ணிக்கலாம் மேம். இதோ ஓகே. ஸோ திஸ் கோஸ் டவுன் ம். அண்ட் திஸ் கோஸ் டவுன். ஆ. இவ்ளோ பெருசு ஸ்பேஸ். இருக்குன்னே தெரியல. இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா மேம் நம்ம ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆ. தட் யூ டோன்ட் வாண்ட் someone to come at your home saying that bar counter is obvious ன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வேணா கூட we can even close it. அதாவது நெறைய இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நெறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க Yes, இல்லையா? ma'am. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இங்க வரணும், இங்க கஸ்டமர்ஸ் வராங்க அப்டின்னா, அதுக்கு நீங்க ஒரு ரீசனா என்ன சொல்லுவீங்க? First and foremost is genuinity, ma'am. ஓகே. That what we say is what we give to our clients. வேற மாதிரி வாட் எவர் இட்ஸ் நம்ம சொல்றது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லி எழுதி கொடுத்துருவோம் கிளைண்ட் கிட்ட தட் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. அந்த ஒரு பிலீஃப் ரீசன்லாம் வி ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெஃபரல்ல தான். இப்போ உங்க வீடு நான் நல்லா பண்ணி கொடுத்தா ஆப்வியஸா நீங்க ஒரு 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. தட்ஸ் ஹவ் our business is driving. ஓகே ஃபைன். சோ அதுதான் உங்களுடைய சக்சஸ்க்கு காரணம். Absolutely ma'am. இதுவரைக்கும் we haven't given any publication to to any of the agencies. It's just that we have grown only because of referrals. நல்லது பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம் மேம். ஓகே. சோ ஃபால் சீலிங் பத்தியும் நீங்க சொல்லிட்டீங்க. Yes ma'am. இப்போ இங்க நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா we have done a single layer of false ceiling. அதுல வந்து பாத்தீங்கன்னா we have done this wooden carving and you have an acrylic. இந்த acrylic குள்ள லைட் இருக்கு. So this is another light effect in terms as a design on the ceiling. Plain ceiling monotonous இல்லாம there is a design. Usually you get peripherals false ceiling. அது வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. So this is one of the pattern in it. So உங்களுக்கு ஏதாவது லைவ் எக்ஸாம்பிள் காமிக்க முடியுமா? இப்போ ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா பல்லாவரத்துல we have done recently Radiance Prideல ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். We can even see that live project. சூப்பர் சார். அத போய் பார்க்கலாம். கண்டிப்பா. மேம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ் ப்ராஜெக்ட் நாங்க பண்ணி இப்போ ஒரு 5-6 days தான் ஆச்சு. So இங்க பாத்தீங்கன்னா this is the TV unit which we have done. So there is a wall panel. So this wall panel is done basically to cover the wires. To hide the wires. So இங்க நம்ம ஒரு wire man ஹோல்ட் பண்ணிட்டு டிவி இங்க மாட்டலாம் and wires will go down. So there is a small basic stand here and a ledge with a track light effect. And sofa couchesல கூட நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி இடத்துக்கு தகுந்த மாதிரி we have redesigned the sofas. ஸோ இங்கே வந்து ஒரு ஹாப் செட்டப் இருக்குது. ஹாப் பண்ணிவிட்டு 3 பாஸ்கெட்ஸ் இருக்குது அண்ட் கம்ப்ளீட் வால் மவுண்ட் இருக்குங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா we have given a light effect, track light effect கொடுத்துருக்கோம். அண்ட் பாஸ்கெட்ஸ் இங்கே யூஸ் பண்ணது எல்லாமே டேண்டம் ஹெட்டிக்கோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்ப்ளீட் வால் மவுண்ட்ஸ் கொடுத்துட்டு த ப்ராப்ளம் ஏர்லியர் வாஸ் இந்த சிங்க் வந்து அங்கே இருந்தது. ஸோ கிச்சன் வாஸ் நாட் லிட்டில் ஆர்கனைஸ். ஸோ நாங்கள் முன்னாடி வந்து எல்லாம் பிளான் கையில் இருந்ததுனால வி குட் மேக் திஸ் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர். அதர்வைஸ் சிங்க் வாஸ் தேர், வாஷிங் மிஷின் வாஸ் ஹியர். ஸோ நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ணி வாஷிங் மிஷின் அங்கே எடுத்துன்னு வந்திருக்கோம். சிங்க் we have bought within the counter itself so that you have a wet area separate and a dry area separate. அண்ட் கிச்சனுக்கும் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இதில் ஒரு சேலஞ்ச் வாஸ் தட் சிம்னி இங்கே இருக்குது, இதோட டக் பைப் வந்து இப்படி சுற்றிட்டு வரணும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபால் சீலிங்குள்ளேயே சிம்னியோட டக் பைப் எடுத்துன்னு வந்துட்டு ஹைட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம். ஸோ சிம்னியோட டக் பைப்பே தெரியாது இப்போது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் கிச்சன். ஸோ திஸ் வில் பிகம் அ வாஷிங் ஏரியா, வாஷிங் மிஷின் இங்கே வைக்கிற ஏரியா. அண்ட் திஸ் இஸ் அகெயின் அ ஸ்டோரேஜ் யூனிட் ஹியர். ஸோ யூ கேன் கம்ப்ளீட்லி ஸ்டோர், ரேக் அப், stack it up, and மேலே லாஃப்ட் ஏரியாவும் இருக்குது. So you get ample storage in this kitchen. And we have done LED lights all around, complete LED lights, full வீட்லேயும் வந்து LED light setup தான் கொடுத்துருக்கோம் with strip light effect. And this is the dining area here. In the dining area we have done a puja here. This is a small puja unit with இங்கே படைக்கிற ட்ரேயும் இருக்குது. So that நீங்கள் சாமிக்கு ஏதாவது வைக்கணும்னா கூட இங்கே எல்லாம் போட்டு you can keep everything. And there's a drawer here. Here is the master bedroom. So in the master bedroom, this cot is done by us. இதில் வந்து ஒரு ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் இருக்குது. யூ கேன் கம்ப்ளீட்லி ஸ்டோர் எவ்ரி திங். தேர் இஸ் அ பெட் பேக்கில் வந்து ஒரு சாஃப்ட் போர்டு இருக்குது. அந்த சாஃப்ட் போர்ட்லேயும் யூ கேன் ஹேவ் த ஸ்டோரேஜ். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட் சாஃப்ட் போர்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வித் ஃபேப்ரிக் மேட். ஸோ யூ கேன் லை ஆன் இட் ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ வெரி கம்ஃபர்டபுள் சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஓவர் ஹியர். அண்ட் திஸ் இஸ் அ ஃபுல் சைஸ் வார்ட்ரோப் வித் அ ஸ்மால் பே விண்டோ ஹியர். பே விண்டோ சிட்டர் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். Client always wanted to have a bay window for their room. So this is an ideal space. We thought that this is not going to disturb any walkway. So இந்த இடத்துல bay window கொடுத்து his and her wardrobe கொடுத்து இங்கே ஒரு dressing table இருக்குது. இந்த dressing பண்ணால there is a complete storage option. So you can have a complete storage here in this dressing. And we have completed this project in around some 30 odd days because client wanted to have as early as possible. This is one room இங்கே இருக்குது.
ஸோ இங்கேயும் வந்து கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்து மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கு. லாஃப்ட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு சின்ன லெட்ஜ் மாதிரி கொடுத்துருக்கு. ஃப்யூச்சரில் ஏதாவது டிவி வைக்கிறதுனாலும் இங்கே டிவி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் டன் இன் திஸ் பெட்ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாஷ் பேஷன் செட்டப் இங்கே இருக்குது வித் அ ஸ்மால் ஸ்டோரேஜ் கேபினெட். ஸோ யூஸ்வலாக பில்டர் என்ன பண்ணுவாங்க, வால் மவுண்ட் பேசன் கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம முன்னாடியே ஏர்லியராக பிளான் பண்ணதுனால we can accommodate this table top sink wash basins kind, and we have given a light effect as well. There's a wall tile being done here. And in the bedroom பொறுத்த வரைக்கும், if you could see, there's a wardrobe storage again, just to have an inner feel. So inner wardrobe பொறுத்த வரைக்கும் you can completely customize. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி we can customize the wardrobe too. So you have a hanging space, you have 2 drawers, and again separation has been done. நீங்கள் கிச்சனில் பார்த்தது வந்து இட்ஸ் அ பிவிசி அக்ரலிக் ஃபினிஷ், அண்ட் இது எல்லாமே மேட் ஃபினிஷ். அங்கே பார்த்ததும் உங்களுக்கு சாட்டின் ஃபினிஷில் மாஸ்டர் பெட்ரூம் பண்ணியிருந்தது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் we have done all wardrobes, we have done fall ceiling, we have done cot, we have done டிவி யூனிட். கிச்சனை கம்ப்ளீட்டாக நம்ம கம்ப்ளீட் மாடிஃபை பண்ணி கிளைண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கலர் சாய்ஸஸ் வந்து நாங்களும் கிளைண்ட்டும் 2 பேரும் சஜஸ்ட் பண்ணி இந்த கலர் சாய்ஸஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ வில் ஆல்வேஸ் பி த்ரூ அவுட், ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் வில் பி வித் யூ. எல்லா கிளைண்ட்ஸ் கூடயும் இருந்திருக்கும். ஸோ லைக்வைஸ் இஃப் யூ பிலீவ் இன் அஸ், please you can give us an option to do much better. We will be absolutely, we have been genuine with all the clients. In future also we'll be absolutely genuine with all the clients here. And in terms of this project completion timeline பார்த்தீங்கன்னா ஒரு 30 daysல கம்ப்ளீட்டாக அதை முடிச்சிருக்கோம். ஸோ கிளைண்ட்டோட நெசசிட்டி தகுந்த மாதிரி we can complete the project accordingly. And we never compromise on quality aspect. That's the first and foremost when it comes to us. So you can rely on this part. Thank you for giving us this opportunity to explain our part. Thank you. ரொம்ப அழகா இருந்தது. இது ரொம்ப ஈஸியா எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி புரிய வச்சீங்க. Thank you. அண்ட் தேங்க் யூ ஃபார் த டைம். You're welcome, and thanks. Thank you so Thank much. you. Yeah. Thank you. You're welcome. இவ்வளோ நேரம் ஸ்டுடியோ ஹோம்ஸோட ஃபவுண்டர் வினோத் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய நிறுவனம் எப்படி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, கஸ்டமர் கேட்கறதெல்லாம் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய லைவ் ப்ராஜெக்ட்டையும் நம்ம வந்து நேரடியா விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ அது ரொம்பவே அழகா இருந்தது. உங்களுடைய வீட்டையும் இது போலவே அழகாக்கணும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டுடியோ ஹோம்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளலாம்.